சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். சன் அஸ்ட்ரோ டிவி வாயிலாக ஒவ்வொரு மாதமும் மாத பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் வார பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பலன்களை வழங்குவது என்பது பஞ்சாங்கத்தின் அடிப்படையில், பஞ்சாங்கத்தில் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய சஞ்சார நிலையை எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள் என்பதை பார்த்து அந்த இடத்தில் அவர்கள் எத்தகைய பலன்களை வழங்குவார்கள் என்பதை தெரிந்து அந்த பலன்களை மட்டுமே உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பலன்கள் என்பது ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஒரு வேலை தொடங்கணும், அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் இல்லையா? ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த நாள் நல்லா இருக்குது, இந்த நாள் பாதகமாக இருக்குது, இந்த நேரம் சாதகமாக இருக்குது, இந்த நேரம் எதிர்மறையாக இருக்குது. அதற்கு காரணம் இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இதை சொல்லுவது தான் இந்த பதிவுடைய நோக்கம். சரி, நேர விஷயத்துக்கு போவோம். மார்ச் மாதம் 2026 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசினருக்கு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன, 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாரு, 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் சூரியனும் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். எது வரையில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போகிறாரு, விரயஸ்தானத்துக்கு. இந்த மாதத்தில் சனி பயிற்சி நடக்குது. சனி பயிற்சியின் காரணமாக விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வராரு 6ஆம் தேதி. 7.5 சனி ஆரம்பமாகிறது. விரய சனி. ரெண்டாவது 12ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி முதல் சூரியன் வரார். இந்த 2 கிரகங்கள் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலாக புதனுடைய சஞ்சாரமும் 11ஆம் இடத்தில் இப்பொழுது வக்கிரமாகி இருக்கிறார். மார்ச் மாதம் 13ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார். பொதுவாக புதன் சாதகமாக சஞ்சரிக்கின்ற போது பணப்புழக்கம் என்பது அதிகபட்சமாக இருக்கும், நெருக்கடிகள் இல்லாமல் போகும், நினைத்ததில் நடத்தி கொள்ள முடியும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், புதிய இடம் வாங்க முடியும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதற்கான நிலை இந்த மாதத்தில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் ராகுவும் அபரிமிதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் மட்டும்தான். இதற்கு மேலாக 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் இப்போ வக்கிரமாக இருக்கார். அந்த வக்கிர நிவர்த்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 16ஆம் தேதி. எப்போ குரு சுபிட்சமான பலன்களை தருவார் என்றால் நேர்மறையாக சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுபிட்சமான பலன்களை தருவார். 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது துரியோதனன் படை 3இல் மாண்டு சொல்லுவாங்க. சஞ்சார நிலைக்கு ஏற்ற இடம் கிடையாது. ஆனால் என்ன ஒரு தகவல்னா, குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் சுபத்துவம் அடையும் என்பது பொதுவான விதி. அப்போ அவர் எங்கே பார்க்குறாரு? 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாதத்தில். அப்போது இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது தான் திருமண யோகம் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த திருமண யோகம் மேஷ ராசினுக்கு வருது. குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. நண்பர்களுக்கு ஒற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பிரிந்து வாழும் கணவன் மனைகள் கூட மீண்டும் இணையக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. அடுத்து 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை ஏற்பட போகிறது. இப்போ சொந்தமாக இடம் வாங்கிறது, இல்லை வீடு வாங்கிறது, பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கிறது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாயையும் ராகுவையும் குரு பார்க்கிறார். அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த நேரத்தில். வசதி வாய்ப்புகள், வருமானம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். சமுதாயத்தில் தனி அந்தஸ்து இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கூடுதலான செல்வாக்கு ஏற்படும். ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடம் கூட உங்களுக்கு கிடைக்கும். வேட்பாளராக கூட நீங்கள் அறிவிக்கப்படலாம். அந்த அளவிற்கு இந்த நேரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த நேரத்தில். இருந்தாலும் இந்த விரய சனியை பற்றியோ, மாதத்தின் பிற்பகுதியில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த குருவுடைய சஞ்சாரம், பார்வைகள், ராகுடைய சஞ்சாரம், செவ்வாயுடைய சஞ்சாரம் இவையெல்லாம் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம், உங்கள் ஜனாதிபதி குடும்பாதிபதி உங்களுக்கு மேஷராசினருக்கு, அவருடைய சஞ்சாரமும் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது. வருமானம் கூடுதலாகவே இருக்கும், பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள், நன்மைகள் கூடுதலாகும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.
ரிஷபராசி நண்பர்களே, ஒரு யோக காலம் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு மன நிறைவோடு பேசுகிறவங்ககிட்ட இந்த மாதம் மார்ச் மாதம் இருக்கு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு பெற்ற மாதமாக, எதிர்காலத்தை சுபிட்சமாக நடைபோடக்கூடிய மாதமாக, நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதமாக, கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. எப்படி இந்த அளவுக்கு சொல்கிறீங்க? என்ன காரணம்? நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். இந்த நிலைமையில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். 10ஆம் இடத்தில் தொழில்காரகனான சனி பகவான் சஞ்சரித்து வந்த காலகட்டத்தில் நிறையவே போராட்டம், நிறையவே பிரச்சனைகள். வேலையை விட்டுட்டு கூட வீட்டுக்கு வந்துடலாம், இல்லை இந்த வேலை வேணாம் வேறு வேலை பார்க்கலாம், இல்லை அரசாங்க வேலையாக இருந்தால் அங்கே நெருக்கடி, மெமோ, இடமாற்றம், இப்படி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதற்கு காரணம் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான். இப்போ இந்த மாதத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 10ஆம் இடத்தை விட்டு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகிறார். நட்பான வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது என்பது யோகமான பலன்களை, லாபமான பலன்களை வழங்கிடக்கூடிய இடமாகும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு கடந்த கால நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்படி சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகத்தை வழங்குகின்ற அளவில் இன்னும் 2.5 ஆண்டுகள் உங்களுடைய பயணத்தை சுபிட்சமாக நடத்தி கொள்ள போகக்கூடிய அளவிற்கு சனி பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய சஞ்சாரம் 14ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தில், அதன் பிறகு அவரும் லாபஸ்தானத்துக்கு வர்றார். பொதுவாக சூரியனுடைய சஞ்சாரத்தில் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும். அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாடு போக நினைப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். முடங்கி கிடந்த தொழில்கள் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. 6ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இந்த 2 விஷயங்கள். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா, புதனுடைய சஞ்சாரம். புதன் தான் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி. பொன்னையும் பொருளையும் கொடுப்பவர், புகழை கொடுப்பவர், உங்களுடைய திறமையை, பேச்சாற்றலை வளர்த்து கொடுப்பவர். அந்த புதன் எப்படின்னா, இந்த மாதம் 13ஆம் தேதி வரை வக்கிரமாக இருக்கார் 10ஆம் இடத்துல. அதன் பிறகு வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, புதன் என்ன செய்ய போகிறார் உங்களுக்கு? பண வரவு. கடன் கேட்டிருப்பீங்க, பேங்க்கில் கேட்டுக்கலாம், இல்லை எங்கேயாவது கேட்டுக்கலாம். இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்திருக்கும். இப்போ எதிர்பார்த்த பணம் வரும். இல்லை முதலீடு போட்டு வச்சுருந்தீங்க, அது தாமதமாகுது கைக்கு வர்றதுக்கு, இப்போ வர ஆரம்பிக்கும். உங்களுடைய சேமிப்பிலிருந்து எடுக்கின்ற நிலை இப்பொழுது வரும். கையில் பொதுவாகவே புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்ற போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிதிநிலை சீராகும். சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது சூரியனும் சாதகமாக இருக்கிறார், சனியும் சாதகமாக இருக்கிறார், புதனும் சாதகமாக இருக்கிறார். இதற்கு மேலாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அவருடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வரை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். அந்த சஞ்சாரங்களே சாதகமாக இருக்குது. வருமானத்தை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு இருக்குது. அதற்கு 12ஆம் இடத்துல அதுவும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, ஒரு நிம்மதியான சூழ்நிலை என்பதெல்லாம் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானின் சஞ்சாரம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் யோக காலமாக இருக்கும் ஒவ்வொரு ராசினருக்குமே. அப்போ பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இப்போ வக்கிரமாக இருக்காரு. 16ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி ஆகிறார். பொதுவாக 2ஆம் இடத்தை ஸ்தான பலனையும் சேர்த்து கொடுப்பார். 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், சொல்லிட்டு போகலாம். அதுக்கு மேலே அவருடைய பார்க்கின்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ ருணரோக சத்துர்ஜயஸ்தானத்தை பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் அற்ற நிலை, உடலில் இருந்த நோய்கள் நீங்குகின்ற நிலை, வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய நிலை, உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு சமாதானம் பேச வரக்கூடிய நிலை எல்லாம் உருவாகும். 8ஆம் இடத்துல மறைந்து கிடந்த உங்களுக்கு செல்வாக்கு, திறமையெல்லாம் வெளிப்படும். ஒரு புதிய செல்வாக்கு உங்களுக்கு உருவாகும். 10ஆம் இடம் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சி வெற்றியாகும்.
அப்போது எப்படி பார்த்தாலும் புதனுடைய சஞ்சாரம், குருவுடைய சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், எல்லா சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் செவ்வாயும் ராகுவும் 10ஆம் இடத்துல, கேது 4ஆம் இடத்துல. அப்போது உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓடிட்டே இருப்பீங்க. நிறைய சம்பாதிக்கணும், நினைச்ச சாதிக்கணும், இந்த வேலை வேணாம், இன்னொரு வேலையை பார்ப்போம், இந்த வேலையில் வருமானம் கம்மியாக இருக்குது, இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி வந்துட்டார் இல்லையா, ஜீவனக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் உங்களிடமே ஒரு வேகம் இருக்கும். இதை விட வருமானம் அதிகமாக எங்கே கிடைக்க பார்ப்போம், இல்லை தொழிலை எப்படி முன்னேற்றம் செய்யலாம் அந்த வழியை பார்ப்போம் என்ற சிந்தனை எல்லாம் அதிகரிக்கும். கடந்த கால நெருக்கடிகள் என்பது மார்ச் மாதம் ரிஷபராசினருக்கு இல்லாமல் போகும். சுபிட்சமான காலமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு என்பது நன்மையை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே வந்தீங்க. சின்ன சின்ன சங்கடம் வந்திருக்குங்க. சங்கடம் யாருக்கு தான் வராது? எல்லா சாலைகளும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இல்லை. வளைஞ்சியும் சில நேரம் போக வேண்டியதாக இருக்கும். அது தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி. அதுபோலத்தான் நல்ல நேரமாக இருந்தாலும் அந்த கிரகம் வக்கிரம் அடைகின்ற போது, அஸ்தமனம் அடைகின்ற போது, இல்லை வலிமையான மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் காரணமாக இந்த பலன்களில் மாற்றம் இருக்கும் என்பது போல 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைத்திருக்கும். ஒரு வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு. ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழிலை விருத்தி பண்ணுறது, செல்வாக்கோட வாழ்வது என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில். இப்போது இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறார். பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து மிகப்பெரிய யோக பலன்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்த சனி பகவான் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்தில் பிரச்சனையை, சங்கடத்தை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. அப்போது நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்து வந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு நிம்மதி இல்லை என்ற நிலை உங்களுக்கு ஏற்படும். அங்கே வேலையில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரி தொந்தரவு கொடுப்பான், இல்லை பெரிய நெருக்கடிகள் ஏற்படும். இத்தனை நாளும் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். சொந்த தொழில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலே சின்ன சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி அதனால் சங்கடங்கள் தோன்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம். 10ஆம் இடத்துக்கு மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் வராரு. ஜீவனத்தை கொடுத்திடக்கூடியவர், தொழில்காரகன், தொழில் ஸ்தானத்திற்கு வராரு. அப்போ காரகன் வந்து அந்த ஸ்தானத்திற்கு வருகின்ற போது அந்த இடத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. ரிஷபராசிக்காரங்கள் கடந்த காலத்தில் எந்தவெல்லாம் சங்கடத்தை பார்த்தாங்க கேட்டு பாருங்க, தெரியும். சரி, அதை விட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கின்ற எதிர்மறையான பலன். சரி, மற்ற 8 கிரகம் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும்ல. ஒரே கிரகத்தை வச்சு வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாதுல்ல. அப்போது 14ஆம் தேதி வரை சூரியன் வந்து பாக்கிய ஸ்தானத்தில் பெரிய கெடுதல்களை செய்துன்ற அளவிற்கு சூரியனுடைய சஞ்சாரம் கிடையாது. கொஞ்சம் மனசில் பயம் இருக்கும். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இது எப்படி முடியுமோ, அது எப்படி முடியுமோ, அது ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு மனசுக்குள்ளே லேசாக பயம் இருக்கும் 14ஆம் தேதி வரையில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் 10ஆம் இடத்துக்கு. அப்போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் வேலையில் பிரச்சனை ஏற்படுத்துவார், தொழிலில் சங்கடத்தை ஏற்படுத்துவார் சொல்லுகின்ற போது 10ஆம் இடத்திற்கு வருகின்ற சூரியன் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வார். இப்போ அரசுக்காரன் இல்லையா சூரியன், அப்போ அரசு வழியில் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். இது வந்து ஜெயமான ஒரு காலம், லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலமாக மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் உங்களுக்கு இருக்கும். அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்போது ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு தொங்கிட்டு கூடாது எப்பயுமே. அந்த கிரகம் பாதகம் பண்ணுதா, பாதகம் பண்ணிட்டு போகட்டும். அடுத்து ஏதாவது நல்ல கிரகம் இருக்கா, சுபத்துவமான கிரகம் இருக்கா, அந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணும், அதை பேசணும் இல்லை. அப்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. குரு பகவான் தான் மங்களக்காரகன், சுபகாரகன். எல்லா நல்ல நிலைகளுக்கும் காரணத்தை வழங்கி கொண்டிருக்கும் குரு பகவான் தான். அவர் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் ஜென்ம குருவாக. இப்போ வக்கிரம் அடைந்திருக்கிறார். இப்போது அந்த குரு பகவான் 16ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். ஒரு சிறப்பான தகவல் மட்டும் சொல்லிடுறேன். எப்பொழுது குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைக்க சொல்கிறது என்ன காரணம்னா, எந்த பாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது.
ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானத்தை தேடி நம்முடைய ஓட்டம் இருக்கும், வாழ்க்கையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய தேவைகள் ஓடிட்டே இருக்கும். அப்போ ஜென்மராசிக்குள்ள குரு சஞ்சரிக்கின்ற போதுதான் குடும்பம், குட்டிகளை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை வரும். அப்போ அந்த குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தன் துணைக்காக ஒரு சொத்து சேர்க்கணும், வாழ்க்கை சுபிட்சமாக்கிக்கணும், ஒரு இடம் வாங்கணும், இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வரும். அதுக்கு ஓடிட்டே இருந்தால் தான் முடியும், முடங்கி கிடந்தா முடியாது இல்லையா? அந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ என்ன நடக்குன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறது பிள்ளைகளுடைய நிலையில் ஒரு மாற்றம், நல்ல மாற்றம், முன்னேற்றம், அவர்களால் பெருமைப்படக்கூடிய நிலை ஏற்படும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும், வருமானம் அதிகரிக்கும், சிலருக்கு காதல் கூட ஏற்படும். அடுத்து அவர் பார்க்கின்ற இடம் 7ஆம் இடம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும், காதலித்தவர்களுக்கும் திருமணம் கூடி வரும். 9ஆம் இடம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும், சொந்த வீட்டில் குடிபோகக்கூடிய நிலை ஏற்படும், சொந்த வீடு வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும், வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய நிலை ஏற்படும். அப்போது ஒரு சனி பயமுறுத்தினாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். வக்கிர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கப் போகிறார். இதுக்கு தாங்க இந்த பலன் பார்க்கறது, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் 27ஆம் தேதி வரை நிறைய செலவு வைக்கும், நிறைய செலவு பண்ணுவீங்க, ஆடம்பர செலவு பண்ணுவீங்க, இல்லை புதுசாக பொருள் வாங்குவீங்க, செலவுகள் காத்துட்ருக்கு. கையில் பணம் இருந்தால் செலவுகள் காத்துட்ருக்கு. அதன் பிறகு 27ஆம் தேதிக்கு பிறகு அந்த சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. கேது பகவான் 3ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படின்னா எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையும். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற கேது உங்களுடைய பலவானாக, பலமிக்கவராக, துணிச்சலாக நடைபோடக்கூடிய நிலையினை உங்களுக்கு வழங்கிவிடுவார். அப்போது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். எந்தவித முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சியில் உங்கள் லாபம் ஏற்படும். நிதானமாக செயல்பட்டு பாருங்கள், இன்னும் கூடுதலான ஆதாயத்தை காண முடியும். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்கும். குலதெய்வத்தை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் கூடும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுங்க. இப்போ என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு மனிதர்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், கஷ்டத்தை விட்டு வெளியே வரும்போது அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். இந்த நேரத்தில் கடகராசினுக்கு ஒரு சுபமான நேரம், சுபிட்சமான நேரம், நன்மையான நேரம், ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சு குடுகுடு உபகாரம் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மையிலே நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு. அது காரணத்தை சொல்லணும் இல்லைங்களா? சொல்லும்போது இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. அவருடைய சஞ்சார நிலை கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டு வந்தது. நிறையவே போராட்டங்களை சந்திச்சிங்க. சில பேருக்கு உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டது, வறுமையையும் வாட்டியது, கடன் தொல்லை நெருக்கியது, இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். அவமானத்திற்கும் ஆளானிப்பிருக்கு. இப்போ இந்த நிலையில் 9ஆம் இடத்திற்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் சனி பகவான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த பதிவினை நீங்கள் எந்த ஜோதிடரிடம் வேண்டுமா கேட்டுக்கலாம். சனி பகவான் 3, 6, 11ஆம் இடங்கள் சஞ்சரிக்கின்ற போது யோகமான பலன்களை கொடுப்பார். அந்த 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கின்ற போதும் அந்த இடங்களுக்கு யோகமான பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நேரத்தில் ஒரே நேரத்தில் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இதுதான் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவருக்கும் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால தான் 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டு காலம் தாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்பொழுது ஒரு ஜாதகருக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த யோக காலம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாகுது. இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 3ஆம் இடமான தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க போகிறார். இத்தனை நாளும் சோம்பி கிடந்த, சுருண்டு கிடந்த நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வீரத்தோடு செயல்படக்கூடிய, தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய, வேகமாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும். அடுத்த 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம். அப்போ எதிர்ப்பு நாள் பயந்திருந்த நிலை, உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் சங்கடப்பட்டு வந்த நிலையெல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அப்போ வழக்கு கிடையாது, நோய் நொடி கிடையாது, எதிர்ப்பு கிடையாது.
அதற்கு மேலே 11ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அப்போ லாபம் வர ஆரம்பிக்கும், பண வரவு இருக்கும். இந்த அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, 7.5 ஆண்டு காலம் ஒரு சனி பகவான் எந்த விதமான பலன்களை 7.5 சனி காலத்தில் கொடுப்பாரோ அந்த பலன்களை ஒரு 2.5 ஆண்டுகளில் கொடுத்து விடுவார் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது. அவ்வளவு பெரிய நெருக்கடி பார்த்துருப்பீங்க. அந்த நெருக்கடியை தாண்டி பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகின்ற போது ஒரு சுபிட்சமான காலமாக உருவாகிவிடும். அப்போ இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக்கும். மற்ற கிரகங்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் பார்ப்போம் ஆச்சுங்களா. இந்த நேரத்தில் புதனுடைய சஞ்சாரம், மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார் சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் யோகம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் புதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். 8ஆம் இடத்தில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது தொட்டதெல்லாம் பொண்ணாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இத்தனை நாள் இருந்த நெருக்கடிகள் வழங்க ஆரம்பிக்கும், தொழில் முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும், ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கும். புதன் எல்லா விதமான நன்மைகளையும் நளினமாக செயல்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு செய்வார். இப்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல வக்கிர நிவர்த்தி ஆகிறார். மார்ச் மாதம் 16ஆம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி ஆகிறார். இப்போது 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணட்டும், அது விரயஸ்தானம். சுபகிரகமான குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது விரய செலவுகளை சுப செலவாகத்தான் மாற்றுவார். வீட்டில் கல்யாணம் நடக்கலாம், பிள்ளைகளுக்கு கல்விகளுக்காக செலவு பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு வாகனம் வாங்கலாம், இது போன்ற செலவுகள் ஏற்படும். அதே நேரத்தில் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான ருணரோக சத்துரு ஜெயஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும், அஷ்டமஸ்தானத்தை பார்த்துறார் குரு பகவான். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் யார் இருக்காங்க? செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காங்க. இந்த 2 கிரகங்களையும் குரு பார்வை மட்டுப்படுத்துகிறது. எப்பொழுது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் மறைந்திருந்த செல்வங்கள் எல்லாம் வெளிப்படும், உங்களுடைய திறமை வெளிப்படும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த மாதம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய மாதம். எப்படி? சனி பகவான் சஞ்சாரம், குருவுடைய பார்வைகள், புதனுடைய சஞ்சாரம், மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை சுக்கிரனுடைய சஞ்சாரம். இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய சஞ்சார பாட்டு சொல்லிடுறாரு. உங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, கொடுத்து மகிழ்ந்திடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வம் இருக்கும், பண வசதி இருக்கும். நெருக்கடி என்பது உங்களுக்கு நெருங்கி விலை போயிடும், நெருங்காமல் போயிடும். அப்போ சுபிட்சமாக இருப்பீங்க, மற்றவர்களுக்கும் உதவி செய்து அதில் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. அந்த நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. நிறைய நெருக்கடியில் பார்த்துட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். ஒரு முறை திருவிழா போயிட்டு வாங்க, சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க, நன்றி சொல்லிட்டு வாங்க. அவர் உங்களை இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் பெரிய அளவில் கரை சேர்க்க போகிறார். முதலில் அவருக்கு நன்றி சொல்லுங்க. மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த பதிவை ஆரம்பிக்கும் போதே ஒரு தகவல் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அந்த சஞ்சாரத்தின் காரணமாக எந்த விதமான பலன்களை ஒவ்வொரு ராசினருக்கும் வழங்குவார்கள். இந்த பலன்களை தெரிந்து கொள்வதின் வழியாக நமக்கு இந்த நேரம் இப்படி இருக்கிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ப நம்மால் செயல்பட முடியும். கொஞ்சம் யோகமாக இருக்கும்போது வேகமாக செயல்படலாம், கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்போது நிதானமாக செயல்படணும். அதற்குரிய காலகட்டம் இந்த காலகட்டம். உங்களுக்கு தகவலை சொல்லிடுறேன். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மாதத்தின் தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரியன் உங்கள் ராசியும் பார்ப்பார். அப்போது 14ஆம் தேதி வரை 7ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம். 7ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வேறு வேலைகளாக இருக்கட்டும். ஒரு வசிக்கின்ற இடத்தை கூட மாற்றம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் என்பதை விட எதிர்பாராத இடமாற்றம் கூட ஏற்படும். இப்படி ஒரு மாற்றத்தை சந்தித்திடக்கூடிய நிலை இந்த 14ஆம் தேதி வரை சூரியனால் உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு மறைகிறார் உங்கள் ராசிநாதன். அவர் மட்டும் மறையல, மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானும் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அஷ்டம சனி காலம் நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசினருக்கு மார்ச் 6ஆம் தேதி அஷ்டம சனி காலம் தொடங்குகிறது. அப்போ இந்த அஷ்டம சனியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க.
தேவையற்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், ஏதாகிலும் ஒரு பிரச்சனை நம்மை நெருக்கும். அது உடல்நிலை மட்டுமே பாதிக்குன்னு அவசியம் கிடையாது. பணத்தட்டுப்பாடு வரலாம், வேலையில் நெருக்கடி வரலாம், அவமானங்கள் ஏற்படலாம், நம்முடைய மறைமுக செயல்களால் நமக்கு சில சங்கடங்கள் நேரலாம். இப்படி நிறைய இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதற்கு தான் இந்த பதிவு. உங்களுக்கு நிதானமாக இருங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயமும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் பண வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாய் 7ஆம் இடத்துல, ராகு 7ஆம் இடத்துல, 2 பேருமே உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இந்த புதிய நட்புகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப பரபரப்பாக செயல்பட நினைக்காதீங்க. என்னென்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு இது முடியுமா முடியாதா, இதனால் பின்விளைவுகள் ஏற்படும் எல்லாம் யோசனை பண்ணி அது பிறகு ஒரு வேலையை இறங்கு. ஏன்னா செவ்வாய் வந்து வேகத்தை உண்டாக்கக்கூடியவர். யோசிக்காமல் சில வேலையில் இறங்கிட்டு அங்கே போய் சிக்கலை போய் மாட்டிக்குவீங்க. செவ்வாய்னா காவல்துறை, புரியுதுங்களா? சிக்கலை மாட்டி சனியுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கார். நிதானம் என்பது இந்த நேரத்தில் வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல தகவல் சொன்ன பார்த்துங்க. அப்போ இந்த 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம், லாப காலம் அது. அப்போது எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தாலும், எந்த விதமான நெருக்கடிகளை நமக்கு ஏற்படுத்தினாலும், 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது, செல்வாக்கிற்கு குறைவு இருக்காது, பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். அப்போது மார்ச் மாதம் 16ஆம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து 11ஆம் இடத்தில் சந்திருக்கிறார். அந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இங்கே 7 தான் ராகு இருக்கார், 7 தான் செவ்வாய் இருக்கார். அந்த 2 பேருடைய கடுமையான பார்வை என்பது உங்களை நெருங்காமல் போகும். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்திற்கு செவ்வாய்க்கும் ராகுவிற்கும் ஏற்படுகிறது. குருமங்கள யோகம் கூட ஏற்பட சொல்லலாம். அப்போது திருமண வயதினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள், திருமணத்திற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த சொத்து வாங்க முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். உங்களுக்கே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருக்கும். சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையினையும் ஆதாயத்தோடு செயல்படக்கூடிய நிலையினையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திட இருக்கிறார். சனி 8ல் இருக்கட்டும், சூரியன் 8க்கு போகட்டும், 7ல் வந்து செவ்வாயும் ராகும் இருக்கட்டும், அந்த 2 கிரகத்தையும் குரு பார்த்துறார். புரியுங்களா? 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ நண்பர்களால் சங்கடப்பட்டு வந்த நிலையெல்லாம் மாறி இப்போ நண்பர்கள் அனுசரித்து போகின்ற நிலை ஏற்பட்டுவிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். புதனும் உங்களுக்கு வக்கிரமாக இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில். இந்த மாதம் ஒரு நெருக்கடி இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்கின்ற அளவிற்கு குருவுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். கன்னிராசி நண்பர்களே, இது உங்களுக்கு ரொம்ப யோகமான காலங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பெயர்ச்சி வந்தாச்சு. 7ஆம் இடத்துக்கு சனி போக போகிறாரு. நமக்கு சங்கடம் நேரும். 7ஆம் பார்வை அப்படியே ராசி பார்க்குறாரு. இப்படி ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேசிட்டு கூடாது. 7ஆம் இடத்தை சஞ்சரிக்க போகிறாரு. 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வை ராசியை பார்க்க போகிறாரு. அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் நிலையை பார்க்கணும் இல்லை. இப்போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பதவியை பறிப்பான்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. ஆனால் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் அதை பார்த்தா தான் முடிவு பண்ண முடியும். இப்போ என்ன பார்க்கணுன்னா, சூரிய பகவான் 14ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராஜ கிரகமான சூரியனுடைய சஞ்சாரம் 14ஆம் தேதி வரை 6ஆம் இடத்தில், ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானத்தில். அப்போ எல்லா விதமான நெருக்கடிகளில் இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். எதிர்ப்புகளை வெல்ல முடியும். நன்மைகளை காண முடியும். புரியுதுங்களா? துணிச்சலாக செயல்பட முடியும். அதற்கு ஆற்றலுடனே சூரிய பகவான் கொடுப்பார் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சனியுடைய சஞ்சாரம் 6ஆம் தேதி வரையில் 6ஆம் இடத்துல, அதற்கு பிறகு 7ஆம் இடத்துல. இந்த நேரத்தில் குரு 10ஆம் இடத்துல 16ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். 10ஆம் இடத்தில் நேர்மறையாக சஞ்சரிக்கப் போகிறார். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். நல்ல சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இப்போ 7க்கு சனி போயிட்டாரு, மாதத்தின் பிற்பகுதியில் 7ஆம் இடத்துக்கு சூரியனும் போகிறாரு. ஆனால் அந்த 6ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பொதுவாக செவ்வாயும் ராகுவும் 6ல் சஞ்சரிக்கின்ற போது துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமை உண்டாகும், நிலைமை இருக்கும். இந்த நேரத்தில் அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு பார்த்தா 6ஆம் இடத்தை சுபத்துவமாக்குகிறார். என்ன பண்ணுவார்னா, இன்னும் உங்களுக்கு விவேகத்தையும் ஏற்படுத்தி ஞானத்தையும் கொடுத்து எதிரிகளை எப்படி வெற்றி பெறுவது, எதிரிகளை எப்படி வீழ்த்துவது என்பதையெல்லாம் இந்த மாதத்தின் 16ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கன்னிராசினரான உங்களுக்கு. அப்போ குரு சஞ்சாரம் என்ன, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், வார்த்தையில் தெளிவு இருக்கும், நிம்மதியான சூழ்நிலை, சொந்த வீடு வாங்க முடியும், சொந்தமாக வாகனம் வாங்க முடியும், ஒரு முன்னேற்றமான நிலை எல்லாம் இருக்கும். உடலில் இருந்த பாதிப்புகள் விலகும். இந்த நிலைகளுக்கு மேலாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்பக்கூடாதவர்களை இந்த நேரத்தில் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. இந்த வாய்ஜாலக்காரர்கள், மாய்மாலக்காரர்கள், பொய் பேசுபவர்கள், கூட இருந்தே பழி வாங்கி கொண்டிருப்பவர்கள், அவங்களையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன். ஏன்னா எதிர்ப்பாளினரால் கூட கொஞ்சம் நெருக்கடி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். கவனமாக இருந்துங்க. 27ஆம் தேதிக்கு பிறகு தான் அந்த நிலைமை மாறுது. அப்போது எல்லா நிலைமையும் சாதகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதனே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த மாதம் கொடுக்க இருக்கார். மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, ராகு சஞ்சாரம் சாதகமாக இருக்கு, செவ்வாய் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியாகி புதனுடைய சஞ்சாரம் 13ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இப்போ குருவுடைய பார்வை வர 6ஆம் இடத்துக்கு. இப்போ எல்லா வகையிலும் 90% நன்மைகளை காணக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. எதற்காகவும் பயப்பட வேண்டாம், துணிச்சலாக செயல்படுங்கள். நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். ஏழுமலையானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, 2026 மார்ச் மாதம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது. ஒரே வரி சுருக்கமாக இதை முடிச்சுக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அது காரணத்தை சொல்லணும் இல்லை, கேட்பீங்க இல்லை, ஆனால் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். என்னென்னா, கடந்த 2.5 ஆண்டு காலமாக பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன ரீதியாக சஞ்சலங்களையும் சங்கடங்களையும் உடல் ரீதியாகவும் சங்கடங்களையும் வழங்கி வந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 5ஆம் இடத்தை விட்டு 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். பொதுவாக சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் 3, 6, 9, 11ஆம் இடங்கள் சஞ்சரிக்கின்ற காலத்தில் அந்த ராசினருக்கு மிகப்பெரிய யோக பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இத்தனை நாளும் எந்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்களோ அந்த இலக்கை உங்களுக்கு கொண்டு நிப்பாட்டி வைப்பாங்க. இப்போ முதல்ல உடல்நிலை சீராகுங்க. உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். எதிர்ப்பு, போட்டி, வம்பு, வழக்கு என்றிருந்த நிலையெல்லாம் மாறும். உங்களுக்கு தனி செல்வாக்கு ஏற்படும். உங்களுடைய அந்தஸ்து கொஞ்சம் உயரும். மற்றவர்களுடைய பார்வையில் கொஞ்சம் பிரமிப்பாக மாறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இது ஒற்றை கிரகமான வலிமையான கிரகமான சனீஸ்வரனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகமான பலன்கள். சனி கொடுப்பதை எவர் தடுத்து விட முடியும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ துலாம் ராசினருக்கு யோக காலம் ஆரம்பமாகிவிட்டது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். நவம்பர் 13ஆம் தேதி வரை கேது ஞானமோட்சக்காரன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நவம்பர் 13 வரையில். அப்போ இந்த காலம் என்பது மிகப்பெரிய யோக காலமாக உங்களுக்கு மாறப்போகிறது. ஒரு பக்கம் கேது யோகத்தை வழங்கி கொண்டிருப்பார், வருமானத்தை வழங்கி கொண்டிருப்பார், எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கி கொண்டிருப்பார். மறுபக்கம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்கி சனி பகவான் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றையும் உயர்த்துவார். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு மேலும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தேர்தலில் போட்டியிடவும் சீட்டு கிடைக்கும். புரியுங்களா? அந்த அளவிற்கு நிலைமை சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகம், யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானின் சஞ்சாரம் 9ஆம் இடத்துல இப்போ வக்கிரமாக இருக்கார். பேசும்போது வக்கிரமாக இருக்கார். 9ஆம் இடத்தில் குரு வக்கிரமாகி இருக்கிறார்.
அதே நேரத்தில் மார்ச் மாதம் 16ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ஒரு பக்கம் சனி யோகத்தை கொடுக்க போறாரு. வக்கிர நிவர்த்தி அடைந்து 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் சமூகத்தில் தனி அந்தஸ்தினை உங்களுக்கு கொடுக்க போறாரு. எல்லாவற்றுக்கும் மேல சூட்சம் என்னன்னா, 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் 5ஆம் பார்வையால் ஒரு ராசியை பார்ப்பார். எப்பொழுதெல்லாம் குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு மிக யோகமான பலன்கள் ஏற்படும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், சொந்த வாகனமாக இருக்கலாம், அரசியல் செல்வாக்காக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நிலை குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது ஏற்படும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. சகோதரர்களுடன் ஏற்பட்ட பிணக்குகளை எல்லாம் விலகி இணக்கமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பார். அப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவானையும் செவ்வாயையும் தன்னுடைய பார்வையால் குரு பகவான் பார்க்க போறார். அப்போ 5ஆம் இடமும் சுபட்சம் அடைய போகிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் 6ஆம் இடத்துல. இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் நிச்சயமாக தேர்தல் சீட்டு கேட்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? ஒரு யோகமான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கு. நினைத்ததை கூட சாதித்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் எதிர்ப்பு என்பது ஒரு பக்கம் இருக்கும், மறைமுகமாக. ஏன்னா நீங்கள் செல்வாக்கு பெற்று வரீங்கல்ல, அது சில பேருக்கு பிடிக்காது. அதனால் எச்சரிக்கையாக, கவனமாக, நிதானமாக, பழக்க வழக்கங்களில் வார்த்தைகளில் விடாமல் கொஞ்சம் நிதானமாக வாங்க. எல்லாவற்றையும் உங்களால் வெற்றி கொள்ள முடியும். குலதெய்வத்தை வேண்டி வணங்கிக்கிங்க. வேறு வெற்றி என்பது உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த மாதம் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்படுங்க. என்ன காரணம்னா, பொதுவாகவே விவேகமாக செயல்படக்கூடிய நீங்கள். செவ்வாயோடைய 2 ராசிகளில் ஒரு ராசி மேஷ ராசி, 2வது ராசி விருச்சிக ராசி. இந்த செவ்வாய் மேஷ ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாங்க. எடுத்தோம் கவித்தோம் முடிவு வந்துடுவாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அப்படி கிடையாது. காரியத்தில் கண்ணா இருப்பீங்க. அப்போது நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். அதற்குரிய வழியில் போய்கிட்டு இருப்பீங்க. அது விருட்சத்தின் பொதுவான பலன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்கணும் இல்லை, நம்ம ஆசைப்படலாம். முதல்வர் பதவி கூட நம்ம ஆசைப்படலாம். நமக்கு அந்த யோகம் இருக்கணும் இல்லை. இப்போது ஒவ்வொருவருக்கும் யோகம் இருந்தாலும் கர்ம வினைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்படி அந்த யோக பலன்களில் கூட கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் பலன்கள் கிடைக்கும். ரொம்ப சங்கடமான நேரங்களில் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் போயிடும். ஏன்னா அவங்க நல்ல புண்ணியம் செஞ்சுருப்பாங்க. ரொம்ப நல்ல காலமாக இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது கிடைக்காது. அது காரணம் அவங்களுடைய கர்ம வினை தான். சரி, இந்த நேரம் எப்படி இருக்குது? இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசினுக்கு எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். 4ஆம் இடமான கும்பராசிக்குள் சஞ்சரித்த சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரித்தவர். அவருடைய 10ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்த்தார். ஒரு விஷயம் அர்த்தாஷ்டம சனி, அது இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சனி பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த ராசினருக்கு மந்தமான நிலை ஏற்பட்டுவிடும். எல்லாவற்றிலும் வரவில் தடை இருக்கும், செயல்களில் தடை இருக்கும், ஒரு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியாத நிலை ஏற்படும். இங்கே குரு பகவான் ஒரு ராசியை பார்ப்பதற்கும் சனி பகவான் ஒரு ராசியை பார்ப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சனி பகவான் கர்மகாரகன், மந்தகாரகன். குரு பகவான் மங்களகாரகன். அப்போ இத்தனை நாட்களும் 2.5 ஆண்டுகளாக சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருந்தார். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதன்மையாக ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அர்த்தாஷ்டம சனி விலகுது. சனி பகவானின் பார்வையும் உங்கள் ராசியை விட்டு விலகுகிறது என்பதே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு. 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம் சொல்ல முடியாது. ஆனால் 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது கொஞ்சம் நெருக்கடிகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ சனி பார்வை விலகுவதால் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. சுயமாக செயல்படுவீங்க. கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கொஞ்சம் பிள்ளைகளின் மீது அக்கறை அதிகரிக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அந்த இடத்துல போய் சனி பகவான் அமர போறார். புரியுதுங்களா? பிள்ளைகள் மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சொத்து மீது அதிக அக்கறை செலுத்த வேண்டும். சில சட்ட சிக்கல் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பக்கம். இப்போ மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன். கொஞ்சம் பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. நிற்க நேரம் இருக்காது, ஓய்வு இருக்காது. அதன் பிறகு 5ஆம் இடத்துல சூரியன்,
சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 4ஆம் இடத்துல, அதுக்கு 5ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகுன்னா, மறுபடியும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டணும், குடும்பத்தை கவனிக்கணும், கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்திக்கணும், இதுவெல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் சொல்லணும்னா, குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்க மாட்டார், மறைஞ்சிடார் இல்லைங்களா? ஆனால் குரு பகவானின் பார்வை மார்ச் மாதம் 16ஆம் தேதி தொடங்கி வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் பார்வை எங்கே கிடைக்குன்னா, விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு, அயன சயனஸ்தானமான மோட்சஸ்தானமான விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு. இப்போ நிம்மதியான தூக்கம் வருங்க, செலவுகள் கட்டுக்குள் வரும், வீண் செலவுகள் குறையும். 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் குரு பார்க்க போறார். இப்போ குடும்பத்தில் நிம்மதியை வந்துடும், கையில் பணப்பழக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகுவையும் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாயையும் குரு பார்க்க போறார். அப்போ செவ்வாயுடைய கொடுக்கின்ற எதிர்மறையான பலன்கள், ராகு வழங்குகின்ற எதிர்மறையான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். அப்போ குருவுடைய சஞ்சாரத்தை விட குருவுடைய பார்வைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கிட இருக்கு. இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாபாதிபதி புத பகவான், வித்யாகாரகன், அறிவுக்கு அவன்தான் ஆதாரம். அப்போ என்னன்னா, அவர் சஞ்சரிப்பது 4ஆம் இடத்துல புத்தி விருத்தியாகும், புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த வழி தப்பு, இந்த வழி போகலாம், இவரை நம்பினா சரிப்பட்டு வராது, இவரை பார்ப்போம், இது சரியா இருக்கும், இது சரியா இருக்காது. அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால கடந்த மாதத்தை விட இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசினருக்கு யோகமான மாதமாக இருக்கும். முடிந்த வரையில் திருத்தணி முருகனையோ திருச்செந்தூர் முருகனையோ சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க, சங்கடங்கள் விலகும். வாரந்தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெட்டி விட்டு வாங்க, உங்கள் கஷ்டங்கள் குறையும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ராசி தனுசு ராசி. அப்போது இந்த மாதம் எப்படி இருக்குது? மார்ச் மாதம் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறாங்க? முதல்ல ஒரு தகவல் சொல்லிடுறேன். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. உங்களுக்கு தனாதிபதி, குடும்பாதிபதி, சகாய ஸ்தானாதிபதி எல்லாம் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டு வந்தார். ஏன்னா ஓரளவுக்கு நீ ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, உங்களுடைய பூர்வ புண்ணியம் கர்ம வினைன்னு ஒன்று பாருங்கள். இப்போ 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கணும். எல்லாருக்கும் மிகப்பெரிய யோகங்கள் கிடைச்சிருக்காது. ஒருத்தருக்கு குறைவாக இருந்திருக்கலாம், ஒருத்தருக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கலாம். அது அவருடைய கர்ம வினை கேட்டதாக இருந்திருக்கும். இப்போ சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தவர் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார், அர்த்தாஷ்டம சனியாக. அந்த அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறவர் என்ன பண்ணுவார்னா, 10ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பார். இப்போ வேகமாக ஓடிட்டு இருந்தீங்க பாருங்க, அதில் கொஞ்சம் அப்படியே மந்தமாகுங்க. அது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஒரு மந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டு, என்ன ஓடி ஓடி என்ன சாதிச்சிட்டோம், இல்லை அங்கே போகிறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது, இந்த வேலையினால என்ன நமக்கு லாபம் வரப்போகுது என்ற மனநிலை உங்களுக்கு ஏற்படும். இல்லை இயல்பாக உங்களுக்கு இந்த சுறுசுறுப்பு இருந்தது பாருங்கள், அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சரி, அது பிறகு பார்ப்போம். அப்போது இந்த 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி வந்த காலகட்டம் போல இனி வரும் காலகட்டம் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்க முடியாது, ஆச்சுங்களா? அதே நேரத்தில் அவர் சஞ்சாரத்தின் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இன்னொரு பக்கம் என்ன நோய் வந்தாலும் சமாளிக்க முடியும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்க முடியும், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும், எந்த வழக்கு வந்தாலும் சமாளிக்க முடியும் என்ற நிலையும் ஏற்படும் சனி பகவானுடைய பார்வையின் காரணமாக, ஆச்சுங்களா? இன்னொரு பக்கம் சொல்ல போனால் இந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன், அவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். எப்போ? மார்ச் 14ஆம் தேதி வரை. அதன் பிறகு அவரும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். இங்கே ஒரு நல்ல தகவல்னா, உங்கள் ராசிநாதனுக்கு அப்புறம் குரு பகவான் அவர் 7ஆம் இடத்துல இந்த நேரத்தில் வக்ரமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். மார்ச் மாதம் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகின்ற போது முதன்மையாக தன்னுடைய சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இப்போ 14ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் யோக பலன்களை கொடுத்துட்டாரு.
6ஆம் தேதி வரை சனி பகவான். இப்போ சனி பகவான் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ராசியை பார்க்க போறாரு. இந்த நிலையில 16ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் குரு பகவான் ராசியை பார்க்க போறார். ஒரு சுபத்துவமான நிகழ்வு உங்கள் வாழ்வில் நடைபெற இருக்கிறது. திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும். மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு, காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் சாதகமாகும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார், அதான் முக்கியம். அப்போ மறுமணத்திற்குரிய காலகட்டம், வசதி வாய்ப்புகள் அதிகரிப்பதற்குரிய காலகட்டம், சந்தோஷமாக வாழ்ந்திடக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படும். 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 3ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல புதனும் இருக்காரு. இந்த 3 கிரகத்தையும் குரு பார்க்க போறார். இப்போ குருமங்கள யோகமும் ஏற்படுது. அப்போ சனி பெயர்ச்சியினால் மிகப்பெரிய சங்கடங்கள் நமக்கு நேரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 11ஆம் இடத்தை பார்ப்பதும் உங்களுக்கு யோகமாக இருக்க போகிறது. அதுபோல சுக்கிரனுடைய சஞ்சாரம், லாபாதிபதி சுக்கிரன், உங்களுக்கு அவருடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்கு. இப்போ எல்லா வகையான நன்மைகளையும் இந்த நேரத்தில் உங்களால் அடைய முடியும். 100% ஒரு 25% எதிர்மறையாக ஆனாலும் 75% உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், வேகம், விவேகம் எல்லாமே இருக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசி நண்பர்களே, எப்படா நமக்கு நல்ல நேரம் வரும், எந்த கிரகம் நமக்கு வாசல் கதவு திறக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்போ விடிவு வரும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ என்னாச்சுன்னா, இந்த 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சின்னா மற்றவர்களுக்கு அது எப்படியோ, ஆனால் மகர ராசினருக்கு மிகப்பெரிய யோகம். 7.5 சனி முழுவதுமாக விலகுகிறது மகர ராசினருக்கு. விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி என்ற நிலையெல்லாம் மாறி சகாயஸ்தானத்திற்கு சென்று சஞ்சரிக்கப் போகிறார், நட்பாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான். இந்த சஞ்சார நிலை ஒன்றே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் இருக்கு. அந்த கிரகம் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, இந்த தகவல் சொல்றேன்னா, 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கார். அப்போ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் கொடுப்பார். ஆனால் கர்மக்காரகனான சனி பகவான் சகாயஸ்தானத்தில் சென்று சந்திக்கின்ற போது இத்தனை ஆண்டுகளும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாம் மாற்றம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன சனி பகவான் தான். உங்களுக்கு தன குடும்பாதிபதி, வாக்காதிபதியும் சனி பகவான் தான். அதான் வாக்கில் ஒரு தெளிவு இருக்கும், உங்களுக்கு சாதுரியம் இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி அவர் தானே. ஆனால் குடும்பத்தில் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். அது பொதுவான நிலை. அது எல்லாருக்கும் அப்படி இருக்கும் சொல்ல முடியாது, பொதுவான நிலை. ஏன்னா குருவுடைய பார்வை பார்க்கணும். சரி, இந்த நேரத்தில் என்ன நடக்க போகுது? சூரியனுடைய சஞ்சாரம் 15ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துல, சனி பகவான் சஞ்சாரம் 6ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்துல. அப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கிறது. கடந்த மாத நெருக்கடிகள், கடந்த கால நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். சரி, இதோட முடிஞ்சு போச்சா? 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 2ல் போய் ராகு இருக்கார். அவங்க இன்னும் பயிற்சி ஆகலை இல்லை. சரி, அந்த 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானமாச்சே. அங்கே ராகு இருக்கும்போது, செவ்வாய் இருக்கும்போது வார்த்தையில் நெருப்பாக இருக்குமே, குடும்பத்தில் குழப்பம் வருமே, பணத்தட்டுப்பாடு வருமே, இப்படி கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போ அதுக்கு என்ன பதில்னா, குரு பகவான் இருக்காருல்ல, அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மிதுனத்தில் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுகின்ற போது எதிர்ப்புகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. நோய் நொடிகள் ஏற்படும் என்பது பொதுவான விதி. 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்காரு. அப்போ நோய் நொடிகள் என்பது தவிர்க்க முடியாததாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. முதல்ல இப்போ செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும், சுய தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு தொழில் ஆதாயம் கூடுதலாகவே இருக்கும். 2வது, விரயங்கள் என்பது கட்டுப்பட ஆரம்பிக்கும். இப்போ நிம்மதியாக தூங்க முடியும். இப்போ விரயங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். கொஞ்சம் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்னொரு புள்ளி வச்சேன் இல்லையா, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 2ல் செவ்வாய் இருக்காரு. அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு.
வக்கிர நிவர்த்தி அடைந்த குரு உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ராகுவால் இந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கு செவ்வாயால் இந்த பிரச்சனையும் வராது, புதனாலும் இந்த பிரச்சனையும் வராது. அந்த இடம் சுபத்துவம் அடைகிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி, கொடுக்கல் வாங்கலில் ஒரு திருப்தி, வார்த்தைகளின் நிதானம் எல்லாமே ஏற்பட்டுவிடும். இந்த காலம் என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறார் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவானை பார்வைகள் சாதகமாக இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவால் ஏற்படுகின்ற சங்கடங்களை மனதில் வைத்துக்கொண்டு நிதானமாக செயல்படுவது என்பது நன்மையை ஏற்படுத்தும். பெரிய அளவுக்கு சங்கடம் வராது, ஆனால் சின்ன சங்கடம் கூட வந்துடக்கூடாது இல்லை. அந்த சங்கடத்தை தேடி நாமே போகக்கூடாது இல்லை, அதை நாமே உருவாக்கி கொள்ளக்கூடாது இல்லை, அந்த நிலையினை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. அப்போது இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் இந்த நேரத்தில் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள கூட ஒற்றுமை இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, எல்லாமே புதிய வாகனம் வாங்குகிற முயற்சி வெற்றி அடைவது எல்லாமே இருக்குது. நிதானமாக இருங்க. நல்ல நேரம் வருகின்ற போது, யோக காலம் வருகின்ற போது நமக்கு கொஞ்சம் தெரியாமல் தப்பு பண்ணுவோம். அந்த தவறுகளை எல்லாம் விட்டு எதிர்காலத்தை மட்டும் யோசித்து நேரு வழியில் போயிட்டு இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, நிறையவே போராட்டம். என்ன போராட்டம்னா, இந்த ராசிக்குள்ளே எப்பொழுதெல்லாம் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் இந்த மனசில் நிறைய தடுமாற்றம் வரும். ராசிநாதனே சனி பகவான் தான், ஆனால் ஒரு மந்தக்காரங்க இல்லைங்களா. அப்போது ஒரு நேரு வழியில் செல்பவர்களுக்கு கொஞ்சம் அங்கே கூட சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. நீதி, நியாயம், நேர்மை இப்படி பண்ணலாமே, அப்படி போகலாமே, அதை பார்த்துக்கலாமே, ஒரு நேரத்தில் ஒரு எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பதற்குரிய வழிகள் இல்லாமல் போயிடும். இத்தனை நாளுமாக ஜென்மராசிக்குள் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமான தன குடும்ப ஸ்தானத்திற்கு பாத சனியாக சஞ்சரிக்கப் போகிறார். அப்போது இந்த ஜென்ம சனி காலத்திற்கும் பாத சனி காலத்திற்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல விரய சனி விரயங்களை ஏற்படுத்துவார். ஜென்ம சனி வாழ்க்கையினுடைய அடிப்படைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துடுவார். இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை வரும், இந்த போராட்டம் இருக்குது, இதையெல்லாம் நீ சமாளிக்கின்ற ஒரு கற்றுக் கொடுத்துடுவார். அது கடைசி 2ஆம் இடத்துக்கு போகும்போது பாத சனியாக மாறுகின்ற போது இந்த 5 ஆண்டு காலம் பட்ட நெருக்கடிகள் எல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. பெரிய பயம் என்பது இந்த பாத சனி காலத்தில் உங்களுக்கு இருக்காது. பெரிய பயம் இருக்காது. ஜென்ம சனி காலத்தை விட பாத சனி காலம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை உண்டாக்கும். அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா, ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு இருக்குது. என்னங்க, ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கார், ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கார், 7 கேது இருக்கார், யாரும் மாறவே இல்லையே. மாதத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள்ள சூரியன், பிற்பகுதியில் 2ஆம் இடத்துல சனி பகவானோட போய் சேர்ந்துறார் சூரியன். இதெல்லாம் நெருக்கடி தானே எங்களுக்கு அப்படி நீங்கள் கேட்கலாம். இப்போ 5ஆம் இடம் சொல்லுவோம் பாருங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதனுடைய பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. எப்பொழுதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்கள் அதிகமாக கிடைக்கும். 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கூடுதலாக யோக பலன்கள் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களும் சேர்த்து கிடைக்கும். அப்போ இத்தனை நாளும் குழந்தைகளுக்காக வருத்தப்பட்டு கொண்ட நிலையெல்லாம் மாறும். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு வக்கிர நிவர்த்தி அடைகிறார். வக்கிர நிவர்த்தி அடைகின்ற போது அந்த ஸ்தானத்திலே பலமாக்குவார் அவர். ஒரு புதுசாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, சந்தோஷமாக வாழறது, இந்த நிலையெல்லாம் ஏற்படும். குழந்தைகளுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதன் பிறகு பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், ஜென்ம ராசி குரு பார்க்கிறார். பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதை விட லாபஸ்தானத்தை பார்ப்பதை விட எப்பொழுது குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசினருக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு நம்பிக்கையோடு செயல்பட முடியும். எதுவெல்லாம் கனவாக இருந்ததோ, எதுவெல்லாம் நிறைவேறாமல் இருந்ததோ, எதுவெல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எதுவெல்லாம் போராட்டமாக இருந்ததோ அதுவெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி என்ற அனைத்தும் கிடைக்கும். அதுக்கான குரு பகவானின் பார்வை, ராசிக்கு குரு பகவானின் பார்வை 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக ஒரு ராசியை பார்க்கிறார். அதற்கு மேலாக
9ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ சொந்தமாக ஒரு இடத்த வாங்க முடியும், வீட்டை வாங்க முடியும். புரியுதுங்களா? எல்லாவற்றையும் விட தலைமை பண்பு என்பது கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் தலைவராக முடியவில்லை என்றாலும் தலைவர்களோடு நெருங்கி இருக்கின்ற நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். 11ஆம் இடம் இத்தனை நாளும் லாபம் காண முடியாத தொழிலில் இந்த காலகட்டத்தில் லாபம் காண முடியும். மந்தமாகி இருந்த தொழிலில் கொஞ்சம் லாபத்தை அடையக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படும். போட்டு வைத்த முதலில் லாபத்தை பார்க்க முடியல, நஷ்டமாகவே இருக்கு, விரயமாகவே இருக்கிற நிலையில மாறி இந்த நேரத்தில் லாபத்தை பார்க்க முடியும், நோட்டுகளை எண்ண முடியும், சந்தோஷமாக வாழ முடியும், பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ சுபிட்சமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு பகவானின் சஞ்சாரம் இந்த மாதத்தில் வக்கிர நிவர்த்தி அடைந்து சஞ்சாரமும் அவருடைய பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ராசியை விட்டு சனி பகவான் நகர்ந்திருப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு யோகம். அப்போது மற்ற காலங்களை விட, கடந்த மாதங்களை விட இந்த மார்ச் மாதம் என்பது உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகத்தை கொடுக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற ராகுவினாலும் செவ்வாயினாலும் ஏற்படுகின்ற பாதிப்புகளும் குருவுடைய பார்வையினால் விலகும். புரியுங்களா? அதே சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வருமானம் நிச்சயமாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். இந்த மாதம் என்பது உங்களுக்கு யோகமான மாதம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, சனி பயிற்சி வருது இல்லையா மார்ச் மாதம். இப்போ இத்தனை 2.5 ஆண்டு காலமாக விரைய சனியாக சஞ்சரித்தவர் இப்போ ஜென்ம ராசிக்குள்ளே வரப்போகிறார், ஜென்ம சனியாக சஞ்சரிக்க போகிறார். எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் சனி பயிற்சி பற்றி. அந்த சனி பகவான் ஜென்ம ராசிக்குள் வருகின்ற போது என்ன செய்வார்? இப்போ 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்துவார், உடல்நிலை நலிவினை ஏற்படுத்துவார், வேறு வேறு விதமான சில சங்கடங்களை உண்டாக்குவார். ஜென்ம ராசிக்குள் வருகின்ற போது என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு மந்தமான நிலையினை ஏற்படுத்துவார். இந்த புத்திசாலித்தனம் பாருங்க, அந்த புத்திசாலித்தனம் என்பது இனிமே உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு நிதானம் இல்லாமல் எங்காகிலும் போகிற ஒரு வேலையில் ஈடுபட்டு இல்லை எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டு அதன் காரணமாக நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டிய நிலையினை ஜென்ம சனி ஏற்படுத்துவார். ஜென்ம சனி காலம் என்பது என்னென்னா, இன்னொரு பக்கம் உடல்நிலையிலும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். பெண்களுக்கு வயிற்று சம்மந்தத்தை ஏற்படுத்தும், ஆண்களுக்கு மார்பு வயிறு சம்மந்தமான சங்கடங்களை ஏற்படுத்தும். பொதுவாக ஜென்ம சனி காலத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நம்ம என்னதான் வேகமாக போக நினைத்தாலும் அவர் விடமாட்டார். ஏன்னா மந்தக்காரர்கள் சனி பகவான், அவர் ராசிக்கு நட்பானவராக இருந்தாலும் அவருடைய காரகத்துவம்னு ஒன்று இருக்குது, அதில் மாற்றம் இருக்காது. அவர் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார், அது எந்த சுட்டாக இருந்தாலும் சரி. இப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ம சனி. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சூரியன் மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஜென்ம ராசிக்குள்ளே வராரு. சூரியனும் சனி பகவானும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமான சில வேலை ஓட வேண்டியதாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதனால் கொஞ்சம் நெருக்கடியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 2 சஞ்சார நிலைகள். அதற்கு மேலாக பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு போதுமான அளவிற்கு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பொன்பொருளை கொடுக்கும், நிம்மதியை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பொன்பொருள் சேர்க்கை நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்திங்கன்னா, குருவுடைய பார்வைகள், சஞ்சாரத்தை சொல்ல குருவுடைய பார்வைகள். குரு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரு மிதுன ராசியில், அந்த இடத்துல வக்ரமாக சஞ்சரிக்கிறார். இப்போது 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது நமக்கு உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். இருந்தாலும் அந்த சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ உடல்நிலையிலோ மனநிலையிலோ எந்த விதமான பிரச்சனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் குருவுடைய பார்வையின் காரணமாக அது நமக்கு கொஞ்சம் நீங்க ஆரம்பிச்சிடும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் எந்த விதமான நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் நம்மால் சமாளித்து கொள்ள முடியும். ஒரு வேலைக்காக முயற்சி மேற்கொண்டால் அந்த வேலை நமக்கு சாதகமாகவும் கிடைக்கும். நமக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ என்ன தகவல்னா, 12ஆம் இடத்தை விட்டு சனி நகர்றாரு, ஜென்ம ராசிக்குள்ளே வந்துட்டாரு. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 12ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கூடுதலாக உங்களுடைய தன குடும்பாதிபதியான செவ்வாயும் இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தி கையிருப்பை கரைய வைக்கின்ற நிலையில் அல்லது உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நிலையில்
குரு பகவானின் பார்வை இருக்கு பாருங்க, அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். விரைய செலவுகள் குறையும், வீண் அலைச்சல் குறையும். ராகுவாலும் செவ்வாயாலும் ஏற்படுகின்ற எதிர்மறையான பலன்கள் உங்களை நெருங்காமல் போகும். 12ஆம் இடத்தில் புத பகவான் சஞ்சரிப்பதும் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல நெருக்கடி இருக்கும். சொத்து விவகாரத்தில் பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வரும். இப்போ 3 கிரகங்கள் 12ஆம் இடத்துல, அந்த 3 கிரகங்களுக்கும் குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் அந்த நிலை உங்களை நெருங்காமல் போகும். இப்போ அதுவே ஒரு சந்தோஷம் தானே. இப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கறது, 10ஆம் இடத்தை பார்ப்பது, 12ஆம் இடத்தை பார்ப்பது. தொழிலில் நிம்மதியாக இருக்கலாம்ல, வேலை பார்க்கின்ற இடத்துல கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுலாம் கிடைக்கும்ல. அப்போ அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு செல்வாக்கு நிச்சயமாக உயரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால். ஜென்மராசிக்குள்ள சனி இருக்கட்டும், மாதத்தின் பிற்பகுதி சூரியன் வரட்டும், அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பக்கம் வேகம், ஒரு பக்கம் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும். அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக கொஞ்ச காலமாக சொல்லிட்டு வரத ஒரே விஷயம்தான், 6ஆம் இடத்தில் ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானமான 6ஆம் இடத்தில் ஞான மோட்சக்காரன கேது பகவான் நவம்பர் 13ஆம் தேதி வரை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சனி பகவானால் வரட்டும் பிரச்சனை, சூரியனால் வரட்டும், ராகுவால் வரட்டும், எல்லா பிரச்சனைகளும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல உங்களை எந்த சங்கடமும் நெருங்காமல் போகும். இந்த நேரத்தில் குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எல்லா விதமான நலன்களும் கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.